வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். சூப்பர் ஹெல்தியான ஓட்ஸ் பனானா பிரெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு முதல்ல அரைக்க வேண்டியது என்னென்னு பார்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 1/4 கப் ஓட்ஸ், இது ரெண்டையும் நல்லா பொடியாக அரைச்சிக்கோங்க. இதோ நம்மளோட ஓட்ஸ் பவுடர் ரெடி. இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 வாழைப்பழம் சேருங்க. இதை நல்லா மசிச்சிருங்க. வாழைப்பழத்தை மசிச்சாச்சுன்னா அடுத்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1/2 கப் ப்ரௌன் சுகர் சேர்க்குறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஒயிட் சுகரும் சேர்க்கலாம், நாட்டு சர்க்கரையும் சேர்க்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. இதோட 1/4 கப் உருக்கின வெண்ணெய், 1/4 கப் பால், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். அங்கங்கே கட்டி இல்லாமல் நல்லா பீட் பண்ணிடுங்க. இதில் கொஞ்சமாக நறுக்கின வால்நட்ஸ், கொஞ்சம் உலர் திராட்சை, இது ரெண்டும் சேர்த்து கலந்து விட்டுருங்க. இதில் இப்போ நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ஸை சலிச்சு சேர்க்க போகிறோம். 1 கப் கோதுமை மாவு, பொடி பண்ண ஓட்ஸ், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை சலிச்சு வெட் இன்க்ரீடியன்ஸோடு சேர்க்க போகிறோம். மாவை மெல்லமாக கலந்து விடுங்க. இதுக்கு மேலே பீட் பண்ண வேண்டாம். பேட்டர் நல்லா திக்காக இருக்குது. இதில் நம்ம கொஞ்சமாக பால் சேர்க்க போகிறோம். உங்கள் பேட்டரோட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி 3 இல்லைன்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேருங்க. இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஃபைனலாக நம்மளோட பேட்டர் இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, லூஸாகவும் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு பேக்கிங் ட்ரேயோ இல்லை பாத்திரமோ எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பர், அதாவது பட்டர் பேப்பரை லைன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே எண்ணெய் தடவுங்க. உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இல்லைன்னா A4 ஷீட் யூஸ் பண்ணி அதுக்கு மேலே எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவுனா இந்த பேப்பருக்கு மேலே பேட்டர் ஊற்றுங்க. நீங்கள் பாத்திரத்துலேயே அப்படி டைரெக்டாக எண்ணெய் தடவி கூட ஊற்றலாம். பட் எடுக்கும்போது ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம். இப்போ ஊற்றின பேட்டரை இந்த மாதிரி கொஞ்சமாக சமம் பண்ணிக்கோங்க. அப்படியே டின்னை லைட்டாக தட்டினீங்கன்னா கூட அங்கங்கே பபுள்ஸ் இருந்தால் எல்லாம் கவர் ஆகி சமமாயிடும். இதுக்கு மேலே வேணும்னா நறுக்கின வால்நட் சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் அவனில் பேக் பண்ணுறதா இருந்தால் 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணுங்கள். 20லேருந்து 25 நிமிஷம் பேக் பண்ணிவிடுங்க. குக்கரில் வைக்கிறதா இருந்தால் குக்கரை ஒரு 5 நிமிஷம் சூடு பண்ணிக்கோங்க. பேட்டர் ஊற்றின பாத்திரத்தை உள்ளே வச்சு குக்கரை மூடுங்க. வெயிட்டும் கேஸ்கட்டும் யூஸ் பண்ண வேண்டாம். லோ ஃப்ளேமில் மட்டுமே பேக் பண்ணணும். 20 நிமிஷம் வரைக்கும் குக்கரை ஓப்பன் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் செக் பண்ண ஆரம்பிங்க. இது வேகிறதுக்கு எப்படியும் 25லேருந்து 30 நிமிஷம் ஆகிடும். வெளியே எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மெல்டட் பட்டரை தடவிட்டிங்கன்னா அது சாஃப்டாகவே இருக்கும். ஸோ நம்மளோட ஓட்ஸ் பனானா பிரெட் இங்கே ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.